இப்போ கர்த்தர் பவுல் சொல்றாரு, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மைமையாக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரம் மேல் தம்முடைய மைமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன? அழிவுக்கு ஒப்புக்கப்படுத்தப்பட்டவன் மேல நீடிய பொறுமையா சாந்தமா அவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்தாலும் நம்ம உனக்கு என்னன்னு கேட்கிறாரு. ஐயோ இவனா சாக வேண்டியவன், இவன் இருக்கிறான் 95 வயசு, நல்லா பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர், நல்ல ஊழியர் செஞ்சிருந்தவர், நல்ல மனுஷன், 40 வயசுல போயிட்டார், 45 வயசுல போயிட்டார். அக்கிரமம் பண்றான், 95 வயசு 100 வயசு வரை இருக்கிறான். அவன் மேல் நீடிய பொறுமையா சாந்தமா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக தம்முடைய மகிமை இந்த பூமியில விளங்கும்படியாக தாம் யார் என்று காண்பிப்பதற்காக போன வாரம் பார்த்தோம். குருடனை என்ன செஞ்சாரு? ஏன் இவன் பிறந்தான் அப்படின்னு சீசர்கள், குருடனா பிறந்தான் சீசர்கள் கேட்கும் போது என்ன சொன்னாரு? இது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ இல்லை, தேவன் இவனிடத்துல மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்தான்.